ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எல்லாருமே உங்கள் மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லுமே இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்துக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் டீட்டெயில்ஸை வந்து இதில் ஃபுல்லுமே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடையில் என்னெல்லாம் பரிவர்த்தனை பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த மந்தில் என்னெல்லாம் பரிவர்த்தனை பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் அதுக்கு எவ்வளோ பில் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்க முடியும். இது பார்க்குறது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பே பண்ணியிருக்கோமோ அதுவும் இதில் கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம என்னெல்லாம் பொருட்கள் தந்திருக்காங்கன்னு இதில் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணுறது மூலமாட்டு ஏதாவது ஃப்ராட் தானே பண்ணாங்கன்னா நம்மளால் ஈஸியாகவே இதில் ஃபைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் வந்து அப்படி ஃப்ராட் தானே பண்ணாங்கன்னா புகார் பதிவுகள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலமாட்டு நம்ம வந்து புகார் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வேறு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மந்த் அண்ட் இயர் நம்ம என்னெல்லாம் பொருட்கள் வாங்கியிருக்கோம் அண்ட் பே பண்ணியிருக்கோம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டாப்பில் சர்ச் பாரில் TNPDSன்னு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப் TNEPDSன்னு ஒரு ஆப் ஓப்பன் ஆகுது. இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்கை நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OTP வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்டிகுலர் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு கூட எந்த நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரில் வர OTP வந்து நீங்கள் எவ்ரி டைம் லாகின் ஆகும்போதும் கேட்கும். ஸோ இது வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த மந்த் என்ன வாங்கியிருக்கீங்க, நெக்ஸ்ட் அதுக்கு எவ்வளோ ரூபா வந்து ஆச்சு, எல்லா பேமெண்ட்டும் இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் எந்த வித ஃப்ராடும் பண்ண முடியாது. அப்படி ஃப்ராட் பண்ணியிருந்தாங்களும் உங்களால் இது மூலமாட்டு ஃபைன் பண்ண முடியும். இது மூலமாட்டு உங்களுக்கு ஆக்ஷனாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக உங்கள் குடும்ப உறுப்பினர் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் ஏஜ் எல்லாமே இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். பட் இதில் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்பை வந்து இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் கைபேசி எண் ஸ்டார்டிங்கில் கேட்குது. நெக்ஸ்ட் ஒரு கேப்சா கோடு என்டர் பண்ண கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ண அப்புறம் கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறம் கீழே பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பதிவு செய்யணும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் இதேமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஒரு OTP வந்திருக்கும். அதாவது உங்கள் ரேஷன் கார்டுக்கு கூட ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு கூட ஒரு OTP வந்திருக்கும். ஸோ அந்த OTP வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி உள்நுழைய அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் மெயின் பேஜ் இதே மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வணக்கம், அதுக்கு பிறகு உங்கள் குடும்ப தலைவர் நேம் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ப்ரைவசிக்காண்டி இதை வந்து எரஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல், புகார் வந்து பதிவு செய்யலாம். இதில் நெக்ஸ்ட் பரிவர்த்தனைகள், இதில் வந்து பரிவர்த்தனை அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மந்த் அண்ட் இயர் வந்து இதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது மூலமாட்டு நீங்கள் அந்த மந்த் ஆர் அந்த பர்டிகுலர் இயரில் வந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கோட பில் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக தான் ரேஷன் கடையில் கரெக்டாக உங்களுக்கு வந்து இது வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அதை வச்சு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஃப்ராட் நடந்தனாலும் இதில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உங்கள் அரிசி அளவு எல்லா அளவுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து கட்டாயம் உங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இதில் வந்து என் விவர குறிப்பு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து அதை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ, குடும்ப தலைவர் ஃபோட்டோ அண்ட் அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ அது வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாட்டத்தில் மிடில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா கடை வேலை நாட்கள் நேரங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடையில் என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து இதில் ஏதாவது சஜஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து சஜெக்ஷன் ஏதாவது இதில் இருந்துன்னா அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து உங்கள் பரிவர்த்தனைகளை ஏதாவது வந்து ஃப்ராட் பண்ணியிருந்தீங்கன்னா புகார் பதிவு இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மூலம் மட்டும் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஆப்பை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.